வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் என் பணிவான அன்பு வணக்கங்கள். இன்றைய சிந்தனை பக்தியும் ஞானமும். இந்த சிந்தனையை இறுதி வரை கேளுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாருங்கள் சிந்தனைக்கு செல்வோம். ஒரு சின்ன உதாரணத்துடன் இதை ஆரம்பிப்போம். தன்னிடம் சீடனாக புதிதாக வந்து சேர்ந்தவரிடம் குரு கேட்டார், ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன என்று சொல்ல முடியுமா? அந்த புதிய சீடன், இறைவனை அறிவதும் அடைவதுதான் ஆன்மீகத்தின் நோக்கம். அப்படியா? என்ன என்ன அப்படியா என்று கேட்கிறீர்கள்? அப்படித்தானே இருக்க முடியும். சரி, இத்தனை நாள் ஆன்மீகத்தில் சாதகம் செய்து வருகிறாயே, இறைவனை அறிந்தாயோ? இல்லை, ஆனால் முயன்று கொண்டிருக்கிறேன். நல்லது. உண்மையிலேயே இறைவனை அறிந்து கொண்டுவிட முடியும் என்று நம்புகிறாயா? சீடன் சற்றே யோசித்துவிட்டு சொன்னான், நம்புகிறேன். இருப்பினும் கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்கிறது. எதனால் இந்த சந்தேகம் வருகிறது? பலர் பலவிதமாக இறைவனை பற்றி சொல்கிறார்கள். மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் தெளிவை விட குழப்பமே மிஞ்சுகிறது. நல்லது. எப்பொழுது நீ உள்ளது உள்ளபடி சொன்னாயோ அதுவே நல்லது சீடனே. இப்போது நான் வேறு விதமாக கேட்கிறேன். நீ ஆண்டவனை தெரிந்து கொள்ள, அடைய உண்மையிலேயே விரும்புகிறாயா? ஆம் குருவே. உன் விருப்பத்தின் காரணமாகத்தான் நீ ஆன்மீக பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறாய், அப்படித்தானே? ஆம் குருவே. அன்புள்ள சீடனே, நீ இறைவனை அடைய ஒரு எளிமையான மாற்று வழி சொல்லித் தருகிறேன். மிகவும் சந்தோஷம் குருவே. இந்த வழிக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வழியில் நீ இறைவனை அடைய முடியாது. ஆனால் இறைவன்தான் உன்னை வந்து அடைவான். இது குழப்பமாக இருக்கிறதே. ஒரு குழப்பமும் இல்லை. ஒரு அரசன் இருக்கிறான். பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அவன் ராஜா. அவன் அருகே நெருங்குவதோ பேசுவதோ அறிவதோ எளிமையான விஷயம் அல்ல, முடியவும் முடியாது. ஆம், ஆனால் ராஜாவை சந்திக்க வேண்டும் என்கிற பிரஜை ஒரு அருமையான காரியத்தை செய்கிறான். அவன் தேசத்தில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் பயன்படும்படியாக உழைக்கின்றான். பல அறச்செயல்களை செய்கிறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. உடனே ராஜா பிரதிநிதிகளை அனுப்பி தன் அரசவைக்கு அவனை வரவழைக்கிறார். நல்லது. அவரே நேரில் அவனை பார்க்க வருகிறார். அவனோடு உரையாடுகிறார், பாராட்டுகிறார், பரிசுகள் தருகிறார். இது நடக்கும் இல்லையா? நிச்சயமாக நடக்கும் குருவே. இப்பொழுது ராஜாதான் இறைவன், நீதான் அவன். நீ என்ன முயற்சி செய்தாலும் ராஜாவை நெருங்குவது கஷ்டம். ஆனால் உன் செயல்கள் பலருக்கு பயனுடையதாக இருந்தால் அந்த ராஜாவே, அதாவது இறைவனே உன்னை பார்க்க வருவார். எனவே இறைவனை பார்க்கும் முயற்சியை கைவிடு. இறைவன் உன்னை தேடி வரும் தகுதியான செயல்களில் மட்டுமே ஈடுபடு. இறைவனே உன்னை வந்து அடைவான். சரிதானே? மிகவும் சரிதான் குருவே. நல்லது சீடனே, இனி ஆன்மீகம் உனக்கு கைகூடும். போய் வா. சீடன் தெளிவடைந்து குருவிற்கு நன்றி தெரிவித்தான். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்லும் செயல்களும் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யுமானால் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை. இறைவனே நம்மை தேடி வருவான். நடமாடும் கோயிலும் நடமாடும் கோயிலும். மனமே கோயில் என்று திருமூலரும் மாணிக்கவாசகரும் தாய்மானாடிகளும் ராமலிங்க சுவாமிகளும் ஆழ்வார்களும் முடிவு செய்த பிறகு கல்லால் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட திருக்கோயில்கள் ஏன்? இப்படிப்பட்ட கேள்விகள் ஆத்திக நாத்திகவாதத்தால் எழுந்தவை அல்ல. இறைவனை வழிபடுவதில் இருண்டுபட்ட கொள்கைகள் எழுந்ததே காரணம். கருங்கல், செங்கல், செம்பு, வெள்ளி, பொன் முதலியவற்றால் சிலைகள் செய்து கோயில் மூலாதாரத்தில் வைத்து 6 கால பூசை நடைபெற்று வருகிறது. உட்பிரகாரம், வெளிப்பிரகாரம், சுற்றுமதில், குளம், நந்தி, கொடிமரம் இவை பொதுவாக சிவன் விஷ்ணு ஆலயங்களில் காணப்படும். பூ, பழம், தேங்காய் காணிக்கையுடன் பக்தர் கூடமேற்றி ஆராதனை செய்து நீர் தெளித்து நைவேத்தியம் செய்து கடவுளை வணங்கியதாக பக்தர்கள் எண்ணம். பக்தர் இறைவனை என்ன வேண்டினர்? இறைவன் கொடுத்த வரம் என்ன? ஆயிரக்கணக்கில் இன்னும் லட்சக்கணக்கில் கடவுளுக்கு செலவு செய்து பூஜை செய்தால் மறுபிறப்பில் இன்னும் நாம் ஏராளமான செல்வம் இறைவன்
நமக்கு தருவார் என்ற எண்ணத்தில் வருபவர்கள்தானே ஏராளம். இவர்கள் கண்களுக்கு பசி பட்டினியால் வாழும் ஏழைகள், முடவர், ஊமைகள், குழந்தைகள், முதியவர்கள் படமாட்டார்கள். தன் வீட்டு வாசலில் அம்மா தாயே பட்டினியம்மா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு என்று அழுது வடியும் ஏழைகளின் பிச்சை குரல் நாராசமாக ஒலிக்கும். அவரிடம் அன்பிலா காட்சியைத்தான் அன்றாடம் காணலாம். அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் இவர் சிலை வழிபாட்டிற்காக செலவிடுவார். இப்படிப்பட்ட கண்மூடித்தனமான பழக்கம் வர வர அதிகரித்து வந்ததுதான் உண்மை. எந்த நோக்கத்திற்காக கோயில் கட்டப்பட்டது என்பதை மறந்தே போயினர். கோயில் பொது இடமாக கருதப்பட்டது. அன்னதானம், ஆதானம், பூதானம் போன்ற தானங்கள் ஏற்று ஏழிசை ஆடல் பாடலுடன் ஒரு காலத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஏழை எளியவர்கள் கோயில் பிரசாதம் சாப்பிட்டு பசியை போக்கினர். ஆயிரக்கணக்கான நிலங்கள் மானியமாக விடப்பட்டன. இப்பொழுது அவை யாவும் தனியார் உடைமைகள் ஆகிவிட்டது. அரசு தலையிட்டு உரிமையை மீட்க அஞ்சும் நிலை. தஞ்சை பெருவுடையார் கோயில், தில்லை சிவன் கோயில், இன்னும் நாட்டில் உள்ள கணக்கில் அடங்காத ஏராளமான கோயில்கள், நிலங்கள் கவனிப்பார் இன்றி தனியார் சொத்தாகிவிட்டன. கோயில்களில் அன்னதானம் நின்றுவிட்டது. இரட்டை புலவர்கள் காலத்திலேயே இக்கொடுமைகள் தாராளமாக நடந்தன. புலவர்கள் மிகுந்த பசியுடன் கோயிலில் அமர்ந்திருக்கிறார்கள். பிரசாதம் கிடைக்கும் என்று அமர்ந்திருக்கிறார்கள். அர்ச்சனை செய்பவர் வந்தார். தாம்பாளத்தில் சூடுபுறக்க அன்னம் வருகிறது. மணி ஆட்டினார். பிரசாதம் தட்டிலேயே திரும்பிச் சென்று விட்டது. பசியோடு பிரசாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த இரட்டை புலவர்களில் குருடர் கேட்டார், என்ன சுவாமிக்கு பூசை ஆகிவிட்டது, இன்னும் பிரசாதம் வரவில்லையே என்று வருத்தத்துடன் சொன்னார். நாங்கூரில் வீட்டிற்கும் நல்ல பிடாரியாரே, நாங்கள் பசித்திருத்தல் நியாயமோ போங்கானம் என்றார் குருடர். குட்டுண்டு முழு குண்டு கோண கொம்பு 2 உண்டு, சோறு கண்ட மூலி யாரு சொல் என்று பாடினார் முடப்புலவர். அப்படியானால் தட்டில் வந்த பிரசாதம் என்ன ஆயிற்று? பிரசாதமாக அது பிரசாதமாக இருந்தால்தானே ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதற்கு. பிரசாதமாக வந்தது சென்றது 2 செங்கற்கள். செங்கற்களை அடுப்பில் போட்டு சூடேற்றி ஈரத்துணியால் மூடப்பட்டு ஆவி வெளியேற கொணரப்பட்ட அமுது அது. இதுபோல படைக்கிறவர்கள் தவறான படையல் செய்வதால் கோயிலில் செய்து வந்த தர்மங்கள் ஒழுங்காக நடைபெறவில்லை. சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் குடவோலை முறை கிராம பஞ்சாயத்து நடைபெற்றது அறிகிறோம். பஞ்ச காலங்களில் ஏழைகளுக்கு கோயில் நிதியிலிருந்து கடன் கொடுத்து உதவினார்கள் எனவும் அறிகிறோம். அவை யாவும் காலப்போக்கில் அழிந்தொழிந்தன. கடவுளை வழிபடும் நெறிமுறைகள் முறைப்படுத்தப்படவில்லை. கோயிலில் நடைமுறைகள் ஒழுங்காக கடைபிடிக்கப்படவில்லை. மன்னர்கள் ஆட்சி முடிவடைந்தது. பாதுகாப்பாக கோயிலில் இருந்த நகைகள், சிலைகள் எல்லாம் களவாடப்பட்டன. இந்த நிலையில் கண்மூடித்தனமான கடவுள் வழிபாட்டை மக்களுக்கு எடுத்துணர்த்தி உண்மை நிலையை எடுத்துரைக்க முயன்றனர் சித்தர்கள். இறைவன் கல்லிலும் சிலை வழிபாட்டிலும் இல்லை, வெறும் பூசனை புனஸ்காரங்களில் இல்லை. அன்பே சிவம், அன்பும் சிவனும் 2 என்பர் அறிவிலார். அன்பு செலுத்தினால் மட்டுமே இறைவன் அருளை பெறலாம். அதற்கு அத்தகு அன்பை கல்லின் மீதும் சிலைகளின் மீதும் செலுத்த முடியாது. கல்லும் சிலையும் சில கடவுள்களின் குறியீடுகளை உணர்த்த எழுந்தவை. மக்கள் மனதில் கடவுள் தத்துவங்களை உணர்த்த கல்லில் வடித்தனர். திருமூலர் போன்ற சித்தர்கள் படமாடும் கோயிலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் நடமாடும் கோயிலான மக்களின் மனதை கோயிலாக கொண்டு உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாம் அணிவிளக்கு என்னும் திருமந்திரத்தால் உணர்த்துகின்றார். பெரிய புராணத்தில் பூசலார் நாயனார் புராணத்தில் பூசலார் கட்டிய கோயில் பற்றிய செய்திகள் சொல்லப்படுகின்றன. பல்லவ மன்னன் காடவர்கோன் மிகச்சிறந்த கோயிலை எழுப்பி இறைவனை நல்ல நாள் பார்த்து பிரதிஷ்டை செய்ய யோசித்தான். அதே நாளில் பூசலார் மனதில் கட்டியுள்ள கோயிலுக்கு
தான் செல்வதாக இறைவன் கனவில் தோன்றி சொன்னதாக அறிகிறோம். இந்த வரலாறு சிறந்த விழிப்புணர்வை ஊட்டுவதாகும். இறைவன் படமாடும் கோயிலை விரும்பவில்லை, நடமாடும் மனித மனதைத்தான் கோயில் கொண்டெழுந்து எழுவார் என்று நாம் அறியலாம். மனமே கோயில், கடவுள் அங்கே இருக்கிறார். எல்லா உயிர்களிடம் செலுத்தும் அன்பே புனித முழுக்காட்டும் நீராகும். இதனை திருமூலர் நெறி நின்ற தாயுமானவர் பாடலில் அறியலாம். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராயோ பராபரமே என்று தாயுமானவர் பாடுகின்றார். உலகத்தார் ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் செய்யும் பூசணைக்காகும் வழிபாட்டு செலவு சித்தர்களுக்கான வழிபாட்டில் இல்லை. சிலைகளில் ஊற்றி மகிழும் குடம் குடமான பால், நெய், பழவர்க்கம், ஆடைகள், ஆபரணங்கள் யாவும் நடமாடும் தெய்வங்களான மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்கின்றனர். உண்ண உணவும், உடுக்க உடையும், படுக்க இடமும் ஆகிய அடிப்படை தேவைகள் இல்லா மனித வர்க்கத்திற்கு சென்றடைய வேண்டும் என்பதே திருமூலரின் கோட்பாடாகும். மகரிஷியின் ஒரு பாடல் சிறு வயதில் கொண்ட பக்தி என்று தலைப்பதுகு. கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். கடவுளென்று கச்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன். பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால், நெய், தேங்காய், கனி வகைகள் கற்சிலை முன் படைத்தேன். ஆனால் கடவுள் நிலை அறிந்த பாதன் செய்கை எல்லாம் கண்டுவிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக. வழிபாடு இல்லாமல் விசாரம் வளர்ச்சி அடையாது, தியானம் கனிமடையாது. வழிபாடு என்றால் சிலையை வழிபடுவது அல்ல. வழிபடு என்ற சொல்தான் வழிபாடு என்றாகி உள்ளது. வழி என்றால் தொழு என்றும், படு என்றால் அடைதல் என்ற பொருள் விளக்கமும் உண்டு. தனக்குள் இருக்கும் சுயத்தை உணர்ந்து சுயத்தை அடைதல்தான் வழிபாடு. இந்த வழிபாடு ஒவ்வொரு சுயத்திலும் வழிபடு உணர்வாக பரிணமித்தல். ஒவ்வொரு உயிரும் இறையின் வெளிப்பாடே என்ற உணரும் நிலை வந்துவிடும். நம்மை சுற்றி உள்ள உயிர்களாக, நண்பர்களாக, உறவுகளாக உள்ளதெல்லாம் உருவத்தால் வேறுபட்டு இருந்தாலும் உயிரால் ஒன்றாக பிணைக்கப்பட்டுதானே இருக்கிறோம். ஒவ்வொரு உயிரிலும் வழிபடுதல் நடக்க வேண்டும். அப்போது பரந்த மனப்பான்மை மேலோங்கும். அதன் விளைவு சொல்லில் அடங்காது. இந்த உணர்வு இல்லாமல் என்ன பாய்ச்சல் பாய்ந்தாலும் துவங்கின இடத்திலேயேதான் நாம் இருக்க முடியும். பேராதார சக்திதான் இந்த மனித வடிவங்களை எடுத்து வந்திருக்கிறது. பேராதார சக்திதான் இந்த மனித வடிவங்களை எடுத்து வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தால் எல்லாம் தானாக வரும். அனைத்தும் அகண்டமே அன்றி வேறில்லையே. சிந்திப்போம், தெளிவோம். வள்ளலார் இறைவனை பெரிதினும் பெரிதாய், சிறிதினும் சிறிதாய், அரிதினும் அரிதாய் அருட்பெருஞ்சோதியே என்கிறார், வர்ணிக்கின்றார். மற்றும் ஒரு பாடலில் எப்படி எண்ணியது என் கருத்து இங்கு என என் அப்படியே அருளிய அருட்பெருஞ்சோதியே என்கின்றார். நான் எண்ணிய கருத்தின்படி மாற்றம் இல்லாமல் எனக்கு அப்படியே அருளிய அருட்பெரும் ஜோதி என்று தன்னுடைய எண்ண ஆற்றலின் சக்தியை மெய்ப்பொருளின் மூலம் உணர்த்துகிறார். வள்ளலாரின் 5 திருமுறைகளும் பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டதே. 6ஆம் திருமுறைதான் ஞான மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது. நம் மகரிஷி அவர்கள் சிறு வயதில் விநாயகரை வழிபட்டு வந்தார். சிலை வணக்கம் வயது வராத சிறுவர்களுக்கும் அவசியம் என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது. பக்தி வழி என்பது சிந்தனையாற்றல் பெறாத வயதுடைய சிறுவர்களுக்கு அவசியம் தேவை. சிலருக்கு வயது வந்தாலும் தனது அறிவை, சிந்தனை ஆற்றலை உயர்த்தி இறைநிலையின் உண்மையான தத்துவங்களை உணர முடியாத நிலையில் இருப்பார்கள். அவர்களுக்கு பக்தி வழிதான் மனதையும் வாழ்வையும் வளப்படுத்த சிறந்த முறை என்றும் நம் மகரிஷி கூறுகிறார். நம் மகரிஷியே பக்தியில் இருந்துதான் ஞான நிலைக்கு உயர்ந்தார்.
என்பதற்கு மகர்ஷி அவர்களின் சிறுவயது விநாயகர் சிலை வழிபாடே உதாரணமாகும். பக்தி வழி என்பது ஞானம் வளர்ச்சிக்கு தடையல்ல என்பது நம் மகரிஷியின் கருத்து. காய் இல்லாமல் பழம் வருமா? பக்தி என்ற காய் இல்லாமல் பழம் என்ற ஞானம் எப்படி கிடைக்கும்? காயின்றி பழமில்லை என்பது போல பக்தியின்றி ஞானமில்லை.